வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஒரு ஈஸியாக செய்கிற மாதிரியான வெஜிடபிள் கட்லெட் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வெஜிடபிள் கட்லெட் பார்த்திங்கன்னா வெளியில் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இதை நீங்கள் ஒரு புதினா சட்னி அப்படி இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப்போடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நிறைய வகையான ஸ்நாக்ஸ் ரெசிபியோட பிளேலிஸ்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. விருப்பப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கட்லெட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெஜிடபிள் கட்லெட் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கோட இந்த சோயா சங்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மீல் மேக்கரு, இது போட்டிங்கன்னா ரொம்ப ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அரை கப்பை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. இது ஊறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கூட மசிச்சு வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கோட சைஸ் பார்த்திங்கன்னா இந்த சைஸ், அதாவது நல்ல பெரிய சைஸாக ஒன்று எடுத்திருக்கேன். அதாவது மசித்தது 2 கப் அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த 10 நிமிஷம் நல்லா ஊறின சோயா சங்கை அதில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக புழிஞ்சிட்டு மிக்சி ஜாரில் போடுங்க. அதில் தண்ணி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரை ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை எதாவது சேர்த்துட்ருக்கணும். அதனால் நல்லா புழிஞ்சிருங்க. இப்போ இதை மிக்சி ஜாரில் பல்ஸில் போட்டிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா துருவி வந்துடும். இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நல்ல ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு இருக்கும். அதை இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட ஒரு உப்பு போட்டு நல்லா வதக்கணும். அப்படின்னா உப்பு நல்லா ஏறிக்கும், வெங்காயமும் நமக்கு நல்லா சட்டுன்னு வதங்கி வந்துடும். இப்போ அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. நான் இந்த இஞ்சி பூண்டு விழுதுலேயே மஞ்சள் போட்டிருக்கிறேன், அதனால் மஞ்சள் சேக்க மாட்டேன், நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ துருவின கேரட் அரை கப்பு, இப்போ 2 கப் அளவுள்ள நைஸாக மசித்த உருளைக்கிழங்கு, அது மாதிரி இப்போ நம்ம சோயா சங்கை மிக்சியில் போட்டு வச்சோம் இல்லையா, அது 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு இருக்கும். அதையும் இதில் சேர்த்துட்டு கரம் மசாலா பொடி டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். கூடவே பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு இன்னொரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், இஞ்சி பூண்டு விழுதில் மஞ்சத்தூள் போட்டிருக்கனால நான் மஞ்சத்தூள் போடலை. எல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவாங்க இல்லையா, ட்ரை மேங்கோ பவுடர், அது சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன். இல்லை அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூனுக்கு கடைசியாக எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கோங்க. இப்போ துருவினா கொத்தமல்லி, புதினா இருந்துச்சுன்னா புதினா கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து திக்காக இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ, எந்த சைஸில் கட்லெட் வேணுமோ நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 10 தாராளமாக கிடச்சிருக்கு. இப்போ இதை ஒரு மேலே கோட்டிங்காக கார்ன் ஸ்டார்ச்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து பவுலில் வச்சுருக்கிறேன். இதை தண்ணியில் ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க, திக்காக கரைக்கக்கூடாது. இப்போ இதுக்கு பிரெட் கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ப்ளெயின் எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி மிக்ஸ்டு ஹர்பு, கார்லிக் வித் ஹர்பு இருக்கிறது எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இதை நீங்கள் உருண்டைகளாகவோ தட்டையாவோ இல்லை ஓவலாவோ ஷேப் நமக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு ஒரு தடவை அந்த கார்ன் ஸ்டார்ச்சில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே நம்ம பிரெட் கிராம்ஸில் துவச்சி எடுத்துக்கலாம். இதை நான் ஒரு தடவை தான் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா இதையே 2 தடவை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பி டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ இதே ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப பண்ணணும். ஸோ இப்போ நான் ஒரு 3 செஞ்சு முடிச்சுட்டேன். இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே உட்கார வச்சுருங்க. ஏன்னா தண்ணியோடு போட்டோம்னா எண்ணெய் உரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தீங்க அப்படின்னா ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 சைடும் நல்லா சிவப்பாக வரணும். நான் கொஞ்சமாக ஆயில் விற்றுருக்கனால இந்த மாதிரி தெளிச்சுக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஏன்னா இந்த எண்ணெய் கருப்பாயிடும். நம்மளோட வெஜிடபிள் கட்லெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.